எபிசோட் 1. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சென்னை சிட்டியில் வாகன நெரிசலை பற்றி சொல்லவா வேண்டும்? காலை 9 மணிக்கு அப்படி ஒரு கூட்டம். அனைவரும் அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டதே என்று கவலையுடன் ஹார்னை அடித்தவாறு இருக்க, அதில் ஒருவள் மட்டும் மௌனமாக நின்றிருந்தாள். மிகவும் பொறுமைசாலி போலும். அவ்வளவு வெயிலிலும் அசராமல் நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அப்படியே வாகனங்கள் நகர ஆரம்பித்துவிட இவளும் தனது பயணத்தை தொடங்கினாள். அடுத்து அவள் வண்டி நின்ற இடம் மருத்துவமனை. வண்டியை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். ரிசப்ஷனருக்கு சென்று, ஹாய், நான் கல்கி, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் என்று கூற, அப்பெண்ணும் அவள் சொன்னது சரிதானா என்று ஒருமுறை சரிபார்த்துவிட்டு அவளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று காத்திருக்க சொன்னாள். இவளும் அப்பெண் சொன்ன இடத்திற்கு சென்று அமர்ந்தாள். அடுத்த சில நொடிகளில் இவளது பெயர் அழைக்கப்பட இவள் கொஞ்சம் பயத்துடனேயே உள்ளே நுழைந்தாள். டேக் யோர் சீட் என்று அவர் அவருக்கு முன்னால் இருந்த இருக்கையை காட்டி கூற, இவளும் அங்கு அமர்ந்தாள். கல்கி, ரைட் என்று அந்த மருத்துவர் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே கேட்க, இவள் ஆமா டாக்டர் என்று மெதுவாக பதிலளித்தாள். அதன் பிறகு அவளை அருகில் வந்து அமர சொன்னவர் சில பரிசோதனைகள் எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் அவளை அவளது இடத்திலேயே சென்று அமர சொன்னார். மேரேஜ் ஆயிருச்சா என்று சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்கவும் இவள் கொஞ்சம் பயந்துதான் போனாள். திருமணம் ஆகாத 19 வயது பெண்ணிடம் இக்கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்வாள்? அதற்கு பதில் கூறாமல் திருவென விழித்துக் கொண்டே அமர்ந்திருந்தவளை கலைத்தது அந்த மருத்துவரின் அழைப்பு. அவர் மீண்டும் அதே கேள்வியை கேட்க இவள் தயங்கிக் கொண்டே, இல்ல டாக்டர் என்று கூறினாள். நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க என்று டாக்டர் பட்டென போட்டு உடைத்துவிட அவளுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. கல்கிக்கு பயம் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. இது வீட்டில் தெரிந்தால் எவ்வாறு பிரச்சனைகள் வரும் என்று அவளது மூளை ஒரே நொடியில் ஓட்டியும் பார்த்து விட்டது. கல்கியின் முக பாவனைகளை பார்த்த மருத்துவருக்கு அவளது எண்ண ஓட்டம் தெளிவாக புரிந்து விட்டது. இங்க பாருமா, உனக்கு இப்போ 4வது மாசம். குழந்தைய கலைக்கலாம் முடியாது. சட்டப்படி அது தப்பு. அதையும் மீறி பண்ணா உன்னோட உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் என்று அனைத்தும் புரிந்தவராக கூறினார். கல்கியை போல் எத்தனை பேரை அவர் பார்த்திருப்பார்? அவரது முகம் ஒரு நொடி அருவருப்பை கக்கி சென்றது. கல்கியும் எதுவும் பேசாமல் எழுந்து வந்து விட்டாள். ஏதோ தூக்கத்தில் இருப்பது போன்ற பிரம்மை அவளுக்கு. வீட்டில் கேட்டால் என்ன பதில் சொல்வாள்? இக்குழந்தைக்கு தந்தை யாரென்றே தெரியாத நிலையில் பெற்றோர்களிடம் சென்று இதை சொன்னால் நம்பவா போகிறார்கள்? இதை எப்படி கையாள்வது என்பது அறியாமல் மௌனமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். கல்கி 19 வயது சராசரி பெண். உருண்டையான உடல்வாகு, மிக சிறிய கண்கள். அவளது முகத்திற்கு அது இன்னும் சிறியதாக காட்சியளித்தது. அதே போன்று குட்டி இதழ்கள். அடுத்தவர்களுக்கு சராசரி குண்டு பூசணிக்காய் என எப்படி இருந்தாலும் அவளுக்கு என்றும் அவள் பேரழகிதான். எப்போதும் தன்னை தாழ்வாக நினைத்ததில்லை. தான் அழகாக இல்லை என்ற நினைப்பு அவளுக்கு இதுவரை வந்ததே இல்லை. அப்படி வந்தால் அது அவளது உடலுக்கு செய்யும் துரோகம் என்று கூறுவாள். அவளுக்கென்று பெரிதாக நண்பர்கள் என்று யாருமே இருந்ததில்லை. கல்கியின் தந்தை ராஜசேகர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை என்றாலும் தேவையான அளவு பணம் வைத்திருப்பவர். அவர்களது குடும்பம் பிசினஸ் செய்து கொண்டிருந்தனர். அதிலிருந்து அவர்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் வரும். அதாவது அப்பர் மிடில் கிளாஸ். ஆனால் மேலும் பணக்காரனாக வேண்டும் என்ற அதீத வெறியும் அப்பர் மிடில் கிளாஸ் என்னும் வகுப்பிலிருந்து கோடீஸ்வரன் என்னும் வகுப்பை அடைய ஆவலாக இருப்பவர். கல்கியின் தாய் அவள் சிறு வயதாக இருக்கும் போதே இறந்துவிட அதன் பிறகு 2ஆம் திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக் கொண்டார் அவளின் தந்தை ராஜசேகர். கல்கியின் வீட்டில் அவளது தந்தையோ இவளுக்காகவே காத்திருந்தவர் போல கல்கி உள்ளே வந்ததும் திட்ட ஆரம்பித்து விட்டார். எங்க போய் தொலைஞ்ச? எத்தனை நேரம் உனக்காக வெயிட் பண்றது? 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் உனக்கு என்று அவர் கோபமாக கல்கியை திட்ட ஆரம்பித்து விட்டார். என்கேஜ்மெண்ட் என்பதையே கல்கி மறந்திருந்தாள். தான் கர்ப்பம் என்ற விஷயத்தை இவர்களிடம் எப்படி சொல்வது என அவளது மனம் அவளை பிசைந்து கொண்டிருந்தது. அப்பா என்று அழைத்தவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. அதை அடக்க பெரும்பாடு பட்டு போனாள். இதுவரை அவளது தந்தை திட்டினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். ஆனால் இப்போதோ அவளது தந்தையின் ஒற்றை பார்வைக்கே கதி கலங்கி நிற்கிறாள். நான் பிரெக்னண்டா இருக்கேன் என்று திக்கி திணறி கூறினாள். அதை கூறியதும் ஒரு அடியாவது விழும் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அப்படி எதுவுமே நிகழவில்லை என்றதும் வேகமாக நிமிர்ந்து பார்த்தாள். கல்கியின் தந்தையோ அதிர்ந்து போய் சிலை என நின்றிருந்தார். அவரது முகமே அப்பட்டமாக கூறியது அதை அவர் எதிர்பார்க்கவில்லை என்று. அப்பா என்று அவரது தோளை தொட போக
அவர் வேகமாக கல்கியின் கையை தட்டிவிட்டார். பொய் சொல்லாத கல்கி, இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படியெல்லாம் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேண்டானா ஏதாவது சரியான காரணம் சொல்லு. தேவையில்லாம உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத என்று கூறியவரின் குரல் உடைந்து போய் வந்தது. இது உண்மையில்லை என்று சொல்லிவிட மாட்டாளா என்று ஏங்கி தவித்தது அந்த தந்தை உள்ளம். என்னதான் அவர் கல்கியின் மேல் பாசமில்லை என்பது போல் நடந்து கொண்டாலும் அவரது மகளை அவருக்கு பிடிக்காமலா போய்விடும்? உண்மையதான்ப்பா சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல, பயமா இருக்குப்பா. அந்த கடைசி வரி கூறும்போது அவள் அழுதே விட்டாள். அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. இருவருமே ஏதோ பிரம்மையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வுடன் தான் இருந்தனர். இவளும் யோசித்து பார்த்து விட்டாள். கடந்த 4 மாதங்களுக்குள் அவளுக்குள் வித்தியாசமாக ஏதாவது நடந்ததா என நன்கு யோசித்து பார்த்து விட்டாள். அப்படி எதுவும் வித்தியாசமாக நடந்ததாக அவளுக்கு ஞாபகமில்லை. பிறகு எப்படி இந்த குழந்தை என்று யோசித்தவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். இதில் வாந்தி வேறு. எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துவிட முற்றிலும் சோர்ந்து போனாள். கல்கியின் தந்தை அவளுக்கு மேல் வீட்டிற்கு வந்தாலே ஏதாவது கேட்டுக்கொண்டிருந்தார். அன்றும் அவர் மெதுவாக கல்கியின் அருகில் வந்து அமர அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவள் நிமிர்ந்தே பாராமல் எழுந்து செல்ல முயன்றாள். நில்லு கல்கி என்று அவளை தடுத்தது ராஜசேகரின் குரல். இதை அவள் எதிர்பார்த்திருந்ததால் அதை கண்டு கொள்ளாமல் செல்ல போக, நில்லுன்னு சொன்ன என்று இன்னும் சத்தமாக கூற கல்கி ஒரு நொடி பயந்து போனாள். ஏதோ சரியில்லை என்று தெளிவாக புரிந்தது. அதனால் மெதுவாக திரும்பி நிற்க கன்னத்தில் பலார் என்ற அறை அடித்த வேகத்தில் அருகிலிருந்த சோஃபாவில் விழுந்திருந்தாள். அப்பா என்று அவள் திக்கி திணறி அழைக்க ராஜசேகரோ, வாய மூடு, அது எப்படி, யார் அப்பான்னு தெரியாம எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும் என்று கேட்டவரை விக்கித்து போய் பார்த்தாள். நான் சொல்றது உண்மைதான்ப்பா, எனக்கு சத்தியமா தெரியாது, நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம், இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு என்று விரக்தியாய் கேட்டவளை பார்த்து முறைத்தவர், கௌதம் ஃபேமிலியோட மேரேஜ் கமிட்மெண்ட் பண்ணி பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த மேரேஜ நிறுத்தினா நமக்கு தான் பிக் லாஸ். இந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலி அதுவும் மூஞ்சிக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு என்று கோபத்தில் கத்த, அப்பாவிற்கு அவரது ஸ்டேட்டஸ் பிசினஸ் தான் முக்கியம் என்பதும் தன்னை ஒரு புழுவை போன்றே துச்சமாக எண்ணுகிறார் என்பதும் கல்கிக்கு சுத்தமாக புரிந்தது. மேலும் அக்ரிமெண்ட் என்ற வார்த்தை அவளை மேலும் எரிச்சலூட்டியது. மேரேஜுக்காக யாராவது அக்ரிமெண்ட் போடுவாங்களா, என்ன ஒரு பங்கா நினைச்சு விக்கிறாங்களா என்ற எண்ணம் அவளுக்கு வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை சுத்தமாக துடைத்திருந்தது. கத்திவிட்டு ராஜசேகர் அங்கிருந்து சென்றதும் அருகிலிருந்த அதே சோஃபாவில் அமர்ந்து கதறி கதறி அழுதாள். தான் என்ன பாவம் செய்தோம், ஏன் தனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று எண்ணியவளுக்கு கண்களில் நீர். அவளது கண்ணீரோடும் அவளது தந்தையின் கோபத்தோடுமே 6வது மாதம் வந்துவிட்டது. பொதுவாக இந்த 7ஆம் மாதத்தில் வளைகாப்பு என்ற சடங்கு செய்வது வழக்கம். ஆனால் அப்பா யாரென்று தெரியாமல் எப்படி? அன்றும் தனது அறையில் இருந்த சோஃபாவில் கல்கி அமர்ந்து ஆப்பிள் சாப்பிட ஆப்பிளை வெட்டி கொண்டே, நான் ஏன் இப்படி இருக்கேன் பாப்பு, நான் தப்பே பண்ணலையே, அப்ப நான் ஏன் அழணும் என்று சொல்லியவள் வயிற்றுக்குள் ஏதோ அசையும் உணர்வு வர சட்டென கண்டுபிடித்து விட்டாள். குழந்தை. அவள் குழந்தைதான் அம்மாவின் பேச்சுக்கு பதில் சொல்வது போல அசைந்தது. அதை உணர்ந்த தாய்க்கு வேறென்ன வேண்டும் வாழ்வில்? திடீரென அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். இதுவரை அவள் குழந்தையுடன் பேசியதே இல்லை. ஆனால் அன்று முதல் அதை வாடிக்கையாக்கி கொண்டாள். அவளது குழந்தையும் அவள் சொல்வதற்கெல்லாம் அசைந்து, அதுவும் அதன் மொழியில் எதையோ கூற, அது அவளுக்கு புரியவில்லை என்றாலும் அதை உணரும் போது அவளது உடல் சிலிர்த்து போனது. ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வென்பது புதிது புதிதாக இருந்தது அவளுக்கு. அப்படி ஒரு நாள் அவள் குழந்தையுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளே நுழைந்தார் தந்தை ராஜசேகர். வரவேற்பறையில் அமர்ந்திருந்தால் தினம்தோறும் அவரை பார்க்க நேரிடும் என்பதால் தான் கல்கி அவளது அறையிலேயே முடங்கி கிடந்திருந்தாள். நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஓகே தான், நீயும் ஒத்துப்பன்னு நினைக்கிறேன். கோட்டீஸ்வர ஃபேமிலி, கௌதம் மாதிரி ஒரு பையன்லாம் உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட உருவத்துக்கும் வயிற்றுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் என்று ரோபோ போல் கூறியவரிடம் என்ன சொல்வதென தெரியாமல் பார்த்திருந்தாள். அது அப்பா என்று இழுத்தவளை பார்த்து முறைத்தவர், ஒத்துக்கிற, அவ்வளவுதான்,